காதலருக்காக அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கின அந்த நம்பர் நடிகை ஒரு நாளைக்கு 1 லேக் செலவு பண்ணி ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்களாம். மேலும் காதலர் அங்க வர வச்சு மணிக்கணக்கில் நடிகை கொடுத்த டார்ச்சர்ல காதலும் வேணாம் ஒன்னும் வேணான்னு ஓடிடலாமான்னு விழிபிதுங்கி இருக்காராம் டைரக்டர். மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை முன்னிலைப்படுத்தி படம் ஒன்றை இயக்க உள்ளார் டைரக்டர் நாக் அஸ்வின். இவர் பெரும் வரவேற்பை பெற்ற யவடு சுப்பிரமணியம் படத்தின் டைரக்டர். இந்த நிலையில் இவர் டைரக்ட் பண்ண இருக்கும் படத்தில் சாவித்திரி கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார் என தற்போது கன்ஃபார்மா அறிவிச்சிருக்காங்க. தனுஷ் வெற்றிமாறன் காம்பினேஷன்ல உருவான வடசென்னை படத்தோட ஷூட்டிங்கை இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணும் வகையில வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படம் பண்ண இருக்காரா. மார்ச்ல தொடங்கி ஒரே ஷெட்யூலா மொத்த படத்தையும் முடிக்க இருக்கான் யூனிட். நிதேஷ் திவாரி டைரக்ஷன்ல அமீர்கான் நடிச்சு போன மாசம் ரிலீஸ் ஆன படம் தங்கல். கிறிஸ்துமஸ் வெக்கேஷனை கணக்குல வச்சு ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில வெகுவாக பாராட்டப்பட்டது. இதுல படம் ரிலீஸ் ஆன 16 டேஸ்ல மட்டும் 330 crores கலெக்ட் பண்ணிடுச்சான். மிஸ்கின் டைரக்ஷன்ல விஷால், வினய், பிரசன்னா, டைரக்டர் பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் துப்பறிவாளன். விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் இப்படத்தை தயாரித்து வருகிறது. இந்த பிலிம்ல ஒரு முக்கியமான ரோல்ல அக்ஷரா ஹாசன் நடிக்க கமிட்டா இருந்தாங்க. இப்போ அவர் விலகவே அந்த கேரக்டர்ல நடிக்க கமிட்டா இருக்காங்களாம் ஆண்ட்ரியா. விஜய் நடித்த கத்தி படத்தின் ரீமேக்கில் நடித்து வரார் சிரஞ்சீவி. இந்த நிலையில எங்க தலைவர் படம் போல வருமா என விஜய் ஃபேன்ஸ் வார்த்தை விட பதிலுக்கு சிரஞ்சீவி ஃபேன்ஸ் சிரஞ்சீவி வாங்கின பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் சொல்லி அதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்க கிட்ட பேசுங்கன்னு காட்டமா பதில் கொடுத்திருக்காங்களாம். ஆக சிரஞ்சீவி ஃபேன்ஸ் கிட்டையும் திட்டு வாங்கிட்டாங்க இளைய தளபதி ஃபேன்ஸ்.